الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العلي العظيم. அடுத்தபடியாக வரவேற்புரை நிகழ்த்தப்படும். நம்முடைய பள்ளியின் நிர்வாக உறுப்பினர் ஜனாப் ஏஆர் சிராஜுதீன் மாஸ்டர் சாப் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில் ரசூலியா மஸ்ஜிதால் நடத்தப்படும் நிஸ்வான் மதரசா மற்றும் மக்தா மதரசாவுடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி ஹாஃபில் பேராசிரியர் ஜாமியா உஸ்வத்துல் ஹசனாவுடைய பேராசிரியர் ஹபீப் முகமது தாவூதி நதுவி ஹசரத் அவர்களை நம் பள்ளியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். நம்முடைய மாணவிகளுக்கு சனதுகளை வழங்கி துவா செய்ய இருக்கின்ற திண்டுக்கல் தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் PM முகமது அலி அன்வாரி ஹசரத் அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற கரூர் ஜமாத் உலமா சபையினுடைய அனைத்து உலமா பெருமக்களையும் மஹல்லா வாசிகளையும் சனது வாங்க வந்திருக்கின்ற பெற்றோர்களையும் மக்தப் மதரசாவுடைய பெற்றோர்களையும் ஜமாத்தார்களையும் உங்கள் அனைவரையும் வருக வருக என ஒருமுறை வரவேற்கின்றேன். மக்தப் மதரசா என்பது ஒரு மஹல்லாவுடைய ஜான்தார், அதாவது உயிர் மூச்சு. காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மக்தப் மதரசாவை தான் ஆரம்பித்தார்கள். பள்ளி கட்டளை மக்தப் மதரசா அன்வார் சுஃபா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி
அந்த மாணவர்களுக்கு, அந்த சஹாபா பெருமக்களுக்கு உஸ்தாதாக இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த ஊரில் மதரசா இல்லையோ அந்த மதரசாவுடைய, அந்த மஹல்லாவுடைய வளர்ச்சியும் சரி, அந்த பள்ளியினுடைய தொழுகையாலையும் சரி, படிப்படியாக நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வந்துடுவாங்க. இந்த மதரசாவுடைய சின்ன மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அப்படிப்பட்ட செயல்பாட்டின் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய மாஹோல் உருவாகிறது. பின்னாடி அந்த மாணவர்கள் அந்த பள்ளியினுடைய முசல்லாதாரிகள், தொழுகையாளிகளாக உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. அதன் காரணமாக நம்முடைய பள்ளியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் பிறகு மக்தப் மதரசா ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் மதரசாவிற்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்து மக்தப் மதரசாவிலே கவனம் செலுத்தப்பட்டது. அதன் அடிப்படையிலே தான் பார்த்தால் நம்முடைய மஹல்லாவிலிருந்து மக்தப் மதரசாவிலே ஓதி முடித்த மாணவர்கள் நம்முடைய அரபிக் கல்லூரிகளிலே ஹாஃபில்களாக, ஆலிம்களாக பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். நம்முடைய திண்டுக்கல் யூசுஃபியா மதரசாவிலும் ஓதியிருக்கின்றார்கள். பள்ளப்பட்டியம் மதரசாவிலும் ஓதி அவர்கள் ஆலிமாக உருவாக்குகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குகின்ற ஒரு மக்தப் மதரசாவுடைய இன்று நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை பள்ளியின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக கீதை இசைப்பதற்காக வேண்டி மௌலானா மௌலவி சின்னப்பள்ளி ஹசரத் அவர்கள், முக்தாருல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் நமக்கு முன்னால் கீதம் இசைப்பார்கள். நினைத்தாலாகும் நெஞ்சமது புண்ணு நித்திரை கொல்லாமல் நீராடும் கண்ணு. நினைத்தாலாகும் நெஞ்சமது புண்ணு நித்திரை கொல்லாமல் நீராடும் கண்ணு. அல்லாஹ்வின் தூது செல்லும் வழி மீது முல்லை நட்ட மாது தொல்லைப்பட்ட போது. அல்லாஹ்வின் தூது செல்லும் வழி மீது முல்லை நட்ட மாது தொல்லைப்பட்ட போது. வல்லல் மஹமூதர் சல்லைகள் படாது தெல்லும் மறை போதும் செய்தார் விடாது. வல்லல் மஹமூதர் சல்லைகள் படாது தெல்லும் மறை போதும் செய்தார் விடாது. நினைத்தாலாகும் நெஞ்சமது புண்ணு நித்திரை கொல்லாமல் நீராடும் கண்ணு. மாயாவியல்றார் மாபாவியல்றார் மாபில்லி சூனிய மாதிரிகரென்றார். மாயாவியல்றார் மாபாவியல்றார் மாபில்லி சூனிய மாதிரிகரென்றார். ஒட்டகையின் உடலை வெட்டியதன் கூடலை உத்தமர் கழுத்திலே போட்டார்கள் அச்சையிலை. ஒட்டகையின் உடலை வெட்டியதன் கூடலை உத்தமர் கழுத்திலே போட்டார்கள் அச்சையிலை. நினைத்தாலாகும் நெஞ்சமது புண்ணு நித்திரை கொல்லாமல் நீராடும் கண்ணு. கல்லால் அடித்தார்
பல்லை உடைத்தார் காசிம் நபியின் உதிரத்தை உதித்தார் கல்லால் அடித்தார் பல்லை உடைத்தார் காசிம் நபியின் உதிரத்தை உதித்தார் கவலை கொள்ளாமல் ஹாத்தமுன் நபி தன் கடமையை செய்தார் என்னாலும் அதனை கவலை கொள்ளாமல் ஹாத்தமுன் நபி தன் கடமையை செய்தார் என்னாலும் அதனை நினைத்தானாகும் நெஞ்சமது புண்ணு நித்திரை கொள்ளாமல் நீராடும் கண்ணு நினைத்தானாகும் நெஞ்சமது புண்ணு நித்திரை கொள்ளாமல் நீராடும் கண்ணு நீராடும் கண்ணு நீராடும் கண்ணு. அடுத்தபடியாக கரூர் பஜார் பள்ளியினுடைய இமாமும் மௌலானா மௌலவி ஆஃபில் அபுல் ஹசரத் அவர்கள் இப்பொழுது துவக்க உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அப்படி கொஞ்சம் முன்னாடி நெருங்கி வாங்களேன், பின்னாடி வரவங்க உட்காரக்கு சௌரியமா. அப்படி எவ்வளோ இடம் கேப் இருந்துச்சோ அதெல்லாம் பூர்த்தியாகி அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க, உள்பள்ளிக்கு வந்துடுங்க. குறிப்பாக உலமாக்கள் வந்திருப்பாங்க, உலமாக்கள் முன்சஃபுக்கு வாங்க. அதே மாதிரி சனது வாங்கக்கூடிய மாணவிகளுடைய ஒன்று தாய் தந்தைகள் வந்திருப்பாங்க, இல்லாட்டி கணவன் பொறுப்பாளர் வந்திருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்து வாங்க, ஏன்னா பின்னாடி வரவங்க உட்காரக்கு வசதியாக இருக்குது. உலமாக்கள் முன்னாடி வாங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في الفرقان العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. الرحمن علم القرآن خلق الإنسان. قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கு உரிய இந்த சிறப்புமிகு சபையின் தலைவர் அவர்களே, இந்த சபையை, இந்த நிகழ்ச்சியை, பட்டமளிப்பு விழாவுடைய இந்த நிகழ்ச்சிற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் அவர்களே, பல சிரமங்களுக்கு மத்தியிலும் நேரங்கள் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், அதே போன்று பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுடைய குடும்பத்தார்கள், இன்னும் அனைத்து பள்ளி முத்தவலிகள் நிர்வாகிகள், இது துவக்க உரை. அதாவது அல் மதரசத்துர் ரசூலியா நிஸ்வான் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா அண்ட் மக்தப் மதரசாக்களின் ஆண்டு விழா. இந்த மதரசா உடைய முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. எனக்கு பின்னால் மூத்த உஸ்தாத்மார்கள் பேச இருக்கிறாங்க. அதே போன்று இந்த மதரசாவை பற்றி, இந்த மதரசாவினுடைய அதை கண்காணிப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அப்துல்லா மௌலானா அவங்களும் பேச இருக்கிறாங்க. இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்றதில் நம்ம சந்தோஷப்படுறோம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆரம்பித்து 3ஆம் ஆண்டில் 8 மாணவிகள் பட்டம் பெறுறாங்க. ஒரு பெரிய சிறப்புக்குரிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த 8 மாணவிகளில் கிட்டத்தட்ட 6 மாணவிகள் இருக்கிறாங்களே, அவங்க குடும்ப பெண்கள். ஏற்கனவே அசருக்கு முன்னாடி, மகரிப் முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, 8 மாணவிகளில்
6 மாணவிகள் திருமணமாகி குழந்தைகள் பெற்று குடும்ப பெண்களாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் அநேகமாக 30 மாணவிகள் ஓதுறாங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் மாணவிகள் குடும்ப பெண்களாக இருக்கிறாங்க. அதில் என்னுடைய மனைவியும் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் 3 ஆண்டுகள் ஓதி பட்டம் பெறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியினுடைய இமாம் அப்துல்லா யூசுஃபி அவருடைய மனைவியும், அதே போன்று பெரிய பள்ளியினுடைய இமாம் இப்ராஹிம் ஹசனி அவங்களுடைய மனைவியும், அதே போன்று வெளியூரில் இமாமா இருக்கக்கூடிய ஒரு மௌலானா தஷ்ரீக் அலி இர்ஷாதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலிமுடைய மனைவியும் பட்டம் வாங்குறாங்க. கல்யாணமாகி கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆச்சு. இப்போ தான் பட்டம் வாங்குறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டால், உலமாக்களுடைய மனைவிமார்கள் மாஷா அல்லாஹ் அவங்களும் மதரசாவுக்கு வந்து ஓதி பட்டம் வாங்குறாங்க. அப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வின்னா, சரி உங்கள் கூட இருந்தாங்களே நீங்கள் எதுவும் பட்டம் கொடுக்கலையான்னு கேட்கலாம். மதரசால தான் வந்து ஓதி கொடுக்கணுமா எல்லாம் சொல்கிறாங்க. அது இப்ராஹிம் மௌலா என்ன சொல்கிறாருன்னா, மதரசா வந்து தான் என்னுடைய மனைவியை மாற்றியது, மதரசா தான் எனக்கு வந்து கல்வியை தந்தது, அதனால் மதரசா முக்கியம், மதரசாவை பாருங்கள், நான் மாற்றம் செய்யாத அந்த மாற்றத்தை எல்லாம் மதரசா உருவாக்கி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், அப்போ உலமாக்களுடைய மனைவிகள் அல்லாஹ்வுடைய கிருபையால் 3 வருஷம் வந்து ஓதி இப்போ ஃபாரிக் ஆகிறாங்க. அதே போன்று உலமாக்கள் அல்லாத பொதுமக்கள், ஜமாத்துடைய சாத்திகளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்கெல்லாம் வந்து ஓதுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்டால், இப்போ மதரசாவில் ஓத வச்சு தான் நம்மளுடைய மனைவியை, நம்மளுடைய பெண்களை நாம் வந்து தீன்தாரிகளாக ஆக்க முடியுமா? அப்படின்னா நாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம் இத்தனை வருஷம்? நாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு இப்போ வந்துருக்கு. இப்போ நமக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனேயே அந்த பெண்ணுடைய பொறுப்பு யாருக்கு வந்துருச்சு? அந்த கணவனுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த கணவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கபில்துன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார் மனைவியை. அப்போ ஏற்றுக்கொண்டதிலிருந்து அந்த மனைவிக்கு தீனை கொடுப்பது, இல்மை கொடுப்பது யாருடைய பொறுப்பாக இருக்குது? இந்த கணவனுடைய பொறுப்பாக இருக்கு. ஒன்று தாய் தந்தையர்கள் தீனை கொடுத்தே அனுப்புவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு பெண்ணுக்கு தீனை கொடுக்கறது, தீனை கற்றுக் கொடுக்கறது, அது யாருடைய பொறுப்பாக இருக்குது? சொல்லுங்கள், யாருடைய பொறுப்பாக இருக்குது? ஆண்களுடைய பொறுப்பாக இருக்குது. ஒரு பெண்ணுக்கு தீன் போய் சேரறதுக்கு ரொம்ப லேசான வழி, ஆக சுன்னத்துக்கு நெருக்கமான வழி ஆண்களின் மூலமாக, அதாவது வீட்டு ஆண்களின் மூலமாக, கணவனின் மூலமாக அல்லது தாய் தந்தையரின் மூலமாக தீன் போய் சேரதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சுன்னத்தான அமலாக இருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி நடந்துச்சு? சஹாபாக்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இது வந்து எல்லாத்துக்கும் உண்டான பொறுப்பு தான். இது தீனுடைய இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. அதே போன்று எல்லாமே தீனுடைய இல்மையும் கற்றுக்கொள்ளணும். எல்லாமே தீனுடைய இல்மை கற்றுக்கொள்ளணும். எல்லாமே தன்னுடைய மனைவிக்கு தீனுடைய இல்மை கற்றுக் கொடுக்கணும். எல்லாமே தன்னுடைய குழந்தைகளுக்கு தீனுடைய இல்மை கற்றுக் கொடுக்கணும். இதுதான் சஹாபாக்கள்கிட்ட இருந்த தர்த்தீப். அப்போ ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மனைவிக்கு தீனை கற்றுக் கொடுக்கணும். இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, எத்தனை ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு அன்றாடம் தீனை கற்றுக் கொடுக்கூடியவங்களா இருக்கிறாங்க? எத்தனை பேர் கற்றுக் கொடுக்கணும் சொல்லுங்கள். குறைந்த நேரம் இருக்குது, அதனால் சுருக்கமாக நான் முடிச்சுக்கிறேன். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன்.
உலமாக்கள்கிட்ட இருந்து எல்லாம் பலன் பெறுவாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் பலன் பெறது கொஞ்சம் சிரமம். எனக்கு தெரிஞ்சு பலன் பெருசாக பெற்றதா இல்லை. ஊரே உலமாட்டிருந்து பலன் பெறும். ஒருத்தர் எல்லாம் பலன் பெறுவாங்க, எல்லாம் பயன் கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க, கற்றுக்குவாங்க, நிறைய பேர் கற்றுக்குவாங்க. ஆனால் பள்ளி மோதினார் இருக்கார் பார்த்தீங்களா, உலமாவுக்கு ஹித்மத் செய்வார். அவருக்கு டீ வாங்கிட்டு வருவார், அவர் சாப்பாடு வாங்கிட்டு வருவார். எங்கேயாவது ஒரு பள்ளியில் ஒரு முஅத்தின் பள்ளி இமாமுக்கு ஹித்மத் செய்கிறாரு, பள்ளி இமாமுக்கு துணையாக இருக்கார். ஆனால் அவர் பள்ளி இமாம்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இந்த பள்ளி இமாம் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதுமக்களை விட்டுருங்க, பொதுமக்கள் அடுத்த விஷயம் எடுத்துக்கலாம். ஆலிம்கிட்ட இருந்து, நான் மற்ற ஆலிம்களை சொல்லவும் கூடாது, ஏன்னா அவங்க செஞ்சுருப்பாங்க, நான் செய்யலை. இதை பாருங்க, மதரசாவுக்கு அனுப்பிச்சு இல்ம கற்றுக்க வச்சுருக்கோம். ஆலிம்கிட்ட இருந்து ஆலிமுடைய மனைவி எவ்வளவு தீனை கற்றுக்கிட்டாங்க. ஆலிம் தன்னுடைய மனைவிக்கு எவ்வளவு தீனை கற்றுக் கொடுத்தாரு. நானும் என் மனைவியும் வண்டியில் போயிட்டு இருந்தோம், 2 வீலரில். ஏத்தாப்பில் ஒரு லாரி வந்துட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் சொன்னாங்க பொம்பளைங்க, எங்கள் லாரி வருதுங்க அப்படின்னா. பின்னாடி உட்காந்துங்க எப்பவும் பயன் காட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன், பயப்பட வேண்டியதில்லை, நான் காலையில் அந்த துவா ஓதிட்டேன். அது அபூதர்தா இல் அறியக்கூடிய துவா, அல்லாஹும் அந்த ரப்பி லா இலா இல்லா அந்த. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, லாரி போட்டால் லாரி வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம், ஒன்றும் இன்றைக்கி நடக்காதுன்னு. ஏங்கன்னு கேட்டாங்க. ஒரு துவா இருக்குது, அந்த துவாவை ஓதனா ஆபத்து வராது அப்படி. அதெல்லாம் சரி, அந்த துவா நீங்கள் ஓதிட்டீங்க, எனக்கு கற்றுக் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு கற்றுக் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இப்போ இல்ம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால், ஹஸரத் அவங்க இல்மை பற்றி பேசுவாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே கற்றுக்கொள்ளணும், எல்லாமே கற்றுக் கொடுக்கணும். அதான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. உங்களை சிறந்தவர் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர், கற்றுக்கொள்பவர். அப்போ ஒரு அமைப்பு எப்படி உருவாகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்மை கற்கக்கூடிய பொது மாஹூல், பொது சூழ்நிலை உருவாகணும். சஹாபாக்கள் காலத்தில் இருந்த மாதிரி, சஹாபாக்கள் காலத்தில் இருந்த மாதிரி. இப்போ நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இங்கே நம்ம உட்காந்துருக்கிறோமே, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நான் அதை சொல்ல போகிறதில்ல, அதை நீங்கள் செய்யணும்னு அவசியமும் இல்லை. உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்கோங்க, நம்மளில் எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும், அதை சரியாக ஓத தெரியும்? கை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? உட்காந்துருக்கோம், எத்தனை பேர் உட்காந்துருக்கோம்? நிறைய விஷயம் இருக்குது, கற்றுக்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது. குறைஞ்சபட்சம் குர்ஆன் கற்றுக்கொள்வது என்பது ஒரு அடிப்படையான விஷயம். அந்த குர்ஆனை கற்றுக்கிட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? சரி, ஆண்கள்ல, பெண்கள்ல? பொதுவாக வெள்ளிக்கிழமை யாசின் ஓதுற பழக்கம் இருக்கு. சில ஊர்களில் வியாழக்கிழமை ஓதுவாங்க. ஏங்க வெள்ளிக்கிழமை மட்டும் யாசின் ஓதுறீங்க? ஹஸரத் இருக்காங்க, ஹஸரத் தான் ஃபத்வா கேட்கணும். வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் மட்டும் சுபூல யாசின் ஓதுறாங்களே, இதனுடைய விஷயம் என்ன? அதை தான் கேட்கணும். ஓதுறவுக்கும் தெரியாது, கேட்கறவுக்கும் தெரியாது. ஏன் ஓதுறாங்கன்னா எங்கள் ஊரில் ஓதிட்டு இருந்தாங்க. சரி, என்னைக்கு நாம யாசின் ஓதுறது? பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா. ஃபர்லானுக்கு தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா. இப்போ நம்ம கூட்டு துவாவில் ஆமீன்னு சொல்கிறோம். நம்ம என்னைக்கு துவா செய்கிறது? நம்ம என்னைக்கு துவாவை கற்றுக்கிறது? அதனால் இப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
எல்லா மக்களுமே இந்த இல்மை கற்றுக்கொள்ளணும், எல்லா மக்களுமே இல்மை கொண்டு பலனடையணும். அதுதான் அசலான விஷயம். அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் சஹாபாக்கள் மாதிரி ஆகுங்க. ஒவ்வொருத்தரும் சஹாபாக்கள் மாதிரி ஆகுங்க. சஹாபாக்கள்கிட்ட என்ன பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, அவங்க தினமும் பள்ளிக்கு வருவாங்க, தினமும் இல்மை கற்றுக் கொடுப்பாங்க, கற்றுக்கொள்வாங்க, தினமும் கற்றுக் கொடுப்பாங்க. மாஷா அல்லாஹ் மதரசா ஆரம்பிச்சாச்சு. நிறைய மதரசா நடக்குது, மக்தபுகள் நடக்குது, மதரசா நடக்குது. சரி, இந்த மக்தபுகள் யாருக்கு நடக்குது? குழந்தைகளுக்கு நடக்குது. இப்போ மாஷா அல்லாஹ் பெண்களுக்கு நிஸ்வான் நடக்குது. சரி, இந்த மக்தபில் படிக்கிற பிள்ளைங்க, நிஸ்வானில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க அதிகமாக இருக்காங்களா, படிக்காதவங்க அதிகமாக இருக்காங்களா? நிஸ்வானில் படிக்கிறாங்கன்னா ஒரு 30 பேர் படிக்கிறாங்க, 20 பேர் படிக்கிறாங்க. ஆனால் ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 200 பேர் இருக்கிறாங்க, 400 பேர் இருக்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய அரபி காலேஜுகள் இருக்கு, மதரசாக்கள் இருக்கு. மதரசாவில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? முழு ஒட்டுமொத்த சமுதாயத்தில் மதரசாவில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2% இருப்போம். இப்போ 98% மீதி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி கல்வி போய் சேர்றது? அதுக்கு என்ன தர்த்தீப் இருக்குது? எல்லாத்துக்கும் அவசியமா இல்லைங்களா? அப்ப சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த இல்மை கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தணும். அதனால தான் இப்போ நிசாம்தீன்ல சொல்றாங்க, ஹஜ்ரத் மௌலானா சாஹிப் சொல்றாங்க அடிக்கடி, ஒவ்வொரு மஸ்ஜிதும் மஸ்ஜித் ஆபாத் அமல் நடக்கணும். ஒவ்வொரு பள்ளியிலையும் அந்த பள்ளியில ஒவ்வொரு நாளும் இல்மை கற்றுக்கொள்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்க. அதுதான் மஸ்ஜித் ஆபாத் அமல், வேற ஒன்றும் இல்லை. மஸ்ஜிதை செழிப்பாக்கூடிய அமல்னா வேற என்னங்க? ஏதோ தபிலீக்காரங்க 10 பேர் சேர்ந்து செய்கிற அமல் இல்லை. பள்ளியாசல் முத்தவல்லி, பள்ளியாசக்கூடிய இமாம், பள்ளியாசக்கூடிய முஅத்தின், பள்ளியாசக்கூடிய மஹல்லாளர்களுடைய மக்கள் எல்லாமே, தொழுகைக்கு வரக்கூடிய எல்லா மக்களும் அவங்க அங்க இருக்கக்கூடிய பள்ளி இமாம்கிட்ட அவங்க இல்மை கற்றுக்கொள்ளணும். ஒன்று அவங்க கற்றுக்கொள்வது அவசியம், அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது உலமாக்கள் மேல அவசியம். ரெண்டுமே அவசியம். ஒவ்வொரு ஆண்களும் கற்றுக்கொள்ளணும். பொதுவாக பள்ளினா என்ன சிந்தனை இருக்கு? தொழுகைக்குங்கன்னு நினச்சிட்டாங்க. இப்போ தொழுகைக்கு மட்டும் பள்ளி அல்ல, இல்மை கற்றுக்கொள்வதற்கு பள்ளி. சஹாபாக்கள் இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டிய பள்ளிக்கு வந்தாங்க. இல்மை கற்றுக்கொள்வதற்கு பல சிறப்புகள் இருக்கு. அதனால தான் சொல்றாங்க, ஒவ்வொரு பள்ளியும் மதரசாவாக ஆகணும். அதனால அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, இந்த நிஸ்வான் மதரசாவின் மூலமாக பெண்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்னைக்கு பட்டம் வாங்குறாங்க. நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், எல்லா ஆண்களும் கல்வி கற்கணும், எல்லா ஆண்களும் இது தெரிஞ்சுக்கணும். அதற்காக வேண்டி குறைஞ்சபட்சம் பள்ளிக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரமாவது பள்ளிக்கு நேரம் கொடுங்க. யார் கூட உட்காருங்க? இமாமோட உட்காருங்க. இஷ்ராக் நேரமாவது, இஷ்ராக் வரைக்குமாவது பள்ளி இமாம்கிட்ட நேரம் கொடுங்க. பள்ளி இமாம் பொதுமக்களுக்கு நேரம் கொடுப்பாங்க. இல்முடைய சபை பள்ளியில் உருவாகும். இதுதான் மஸ்ஜித் ஆபாத் அமல், வேறு ஒன்றும் இல்லை. குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம், 1 மணி நேரம். சகோதரர்களே, அதனால வரக்கூடிய வெறும் இல்முங்கிறது குழந்தைகள் மட்டும் கற்றுக்கொள்வது அல்ல, எல்லா வயசுக்காரங்களும் கற்றுக்கொள்ளும். இப்போ இங்கே முன்னுதாரணமே அதுதான். இப்போ பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகளில் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க? திருமணமானவங்க. அப்போ கல்வி கற்பதற்கு வயசு தடை கிடையாது, எந்த வயசுக்காரங்களும் கற்றுக்கலாம். அதனால் நாம் வந்திருக்கக்கூடிய உலமாக்களும் சரி, பள்ளி பொறுப்பாளர்களும் சரி, அசாயம் எடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பள்ளியிலையும் இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜித் ஆபாத் அமல், அதாவது கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாட்டுக்கு உண்டான நேரத்தை ஒதுக்கலாங்களா? இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பள்ளியிலும் நடக்கணும். ஒவ்வொரு பள்ளியினுடைய இமாம்களும் நேரம் கொடுக்கணும், ஒவ்வொரு பள்ளியினுடைய மஹல்லா வாசியிலும் நேரம் கொடுக்கணும். இதுதான் நம்முடைய நிசாம்தீன்ல பெரியவங்க விரும்புகிறாங்க. எல்லா மஸ்ஜிதையும் செழிப்பாக்குங்க, எல்லா மஸ்ஜிதையும் ஹயாத்தாக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் எப்படி இருந்துச்சு அப்படி ஆகுங்க. ரெண்டாவது விஷயம், பெண்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி போவதற்குண்டான, அவங்களுக்கு கல்வி கிடைப்பதற்குண்டான சரியான நேரான வழி என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த ஆண்களின் மூலமாக நேரடியாக போகணும்.
இந்த பொறுப்பை நான் நேரடியாக நிறைவேற்றணும், இந்த பொறுப்பை பற்றி என்கிட்ட நேரடியாக கேட்கப்படும், இந்த பொறுப்புக்கு நான் தான் பதில் சொல்லணும். என்னுடைய மனைவி கல்வி கற்றுக்கொள்வது இந்த பள்ளியினுடைய இமாமுடைய பொறுப்பு அல்ல, என்னுடைய பொறுப்பு, முதல் பொறுப்பு. பள்ளியினுடைய இமாமுக்கு பொறுப்பு இருக்கு, நிர்வாகத்துக்கு பொறுப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் முதல் பொறுப்பு யாருக்கு? என்னுடைய மனைவிக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது, என்னுடைய குழந்தைக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது. அதுதான் நம்மளுடைய நிசாமுதீன் பெரியவங்க சொல்றாங்க, ஒன்று நீங்கள் ஆண்கள் பள்ளியில் நேரம் கொடுங்க தினமும், அதே மாதிரி உங்களுடைய வீட்டு பெண்களுக்காக வேண்டி நீங்க தினமும் வீட்டுக்கு இல்மை கற்றுக் கொடுப்பதற்காக, ஈமானை கற்றுக் கொடுப்பதற்காக, குரானை கற்றுக் கொடுப்பதற்காக நேரம் கொடுங்க. இது யார் செய்யணும்? வீட்டு பெண்களுக்காண்டி, வீட்டில் உள்ள நபர்களுக்காக வேண்டி ஆண்கள் கொடுக்க வேண்டிய நேரம். இதுதான் வீட்டு தாலீம். இதுதான் வீட்டு தாலீம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கொடுங்க, 3/4 மணி நேரம் கொடுங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? நான் தான் சொன்னேன், எத்தனை துவா நம்ம ஓதுறோம், எவ்வளோ நம்ம தொழுகிறோம், என்னென்ன செய்கிறோம். ஆனால் வீட்டு பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? அந்த வீட்டு பெண்களுக்கு சொல்லி கொடுப்பது தான் வீட்டு தாலீம். பள்ளியில் தாலீமுக்காக வேண்டி நேரம் ஒதுக்குங்க, வீட்டில் தாலீமுக்காக வேண்டி நேரம் ஒதுக்கு. சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால அல்லாஹுடைய பெரிய கிருபை, இந்த மாதிரி மதரசாவுடைய ஆண்டு விழா, முதலாம் ஆண்டு விழா, உண்மையிலேயே அல்லாஹு தாலா இல்மை கொண்டுதான் கண்ணியத்தை ஏற்படுத்துகின்றான். இல்மை கொண்டுதான் எல்லா விஷயங்களும் நடக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்களும் தனக்காக வேண்டி கல்வியை கற்பதற்கு பள்ளிக்கு நேரம் கொடுங்க, வீட்டுகளுக்காக வேண்டி வீட்டில் தாலிமை ஹயாத்தாக்குவதற்கு அற்புதமான திட்டம், அற்புதமான விஷயம். ஆனால் உம்மது தெரிஞ்சு அதை விட்டுட்டு இருக்கு. வீட்டு பெண்களுக்காக வேண்டி ஆண்கள் வீட்டில் நேரம் கொடுப்பது. நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கிறேன் சமுதாயத்தில் அப்படின்னா, வீட்டுக்கு அரை மணி நேரம் கொடுங்க. வீட்டுக்கு அரை மணி நேரம் கொடுக்காம வீட்டில் உள்ள பெண்கள் உருவாகாம. அதனால சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த பசுபதிபாளையம் பள்ளிவாசல் இருக்கின்றது, இது ஒரு முன்மாதிரி பள்ளிவாசல். மாஷா அல்லாஹ். இங்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் மதரசா நல்ல முறையில் நடைபெறுகின்றது. இங்கு மக்தப் மதரசா நடக்குது. இப்போ சமீப காலமாக இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டு இந்த மதரசாவின் மூலமாக மாணவிகள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மஹல்லாக்களையும் இது உருவாகணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு மஹல்லாக்களையும் பள்ளிக்கு நேரம் கொடுக்கக்கூடியவங்களும் அதே போன்று வீட்டுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது. இது ஏதோ ஜமாத் செய்வாங்கன்னு இல்லை, இது பள்ளியினுடைய இமாம், பள்ளியுடைய முத்தவல்லி, பள்ளியுடைய நிர்வாகி எல்லாம் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த மதரசாவை கியாமத் வரை நடத்தாட்டுவானாக. இந்த மதரசாவை கொண்டு முழு உம்மத்தும் பலனை அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள திண்டுக்கல் மாவட்ட டவுன் ஹாஜி அவர்களும் முதல்வருமான ஹஜ்ரத் அவர்களுக்கு நம் பள்ளியின் முத்தவல்லி சாப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். பள்ளப்பட்டி மதரசாவுடைய பேராசிரியர் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மௌலவி அவர்களுக்கு பள்ளியின் முத்தவல்லி சாப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். சின்னப்பள்ளி வாசல் இமாம் அவர்கள் கே முக்தார் அலா தாவூதி அவர்களுக்கு பள்ளிவாசல் முத்தவல்லி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மதரசாவுடைய முன்னுரையாக நமது பள்ளியிலே பணியாற்றியிருக்கின்ற நம்முடைய மௌலானா மௌலவி அப்துல்லா யூசுஃபி அவர்கள் முன்னுரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தலையங்கத்தோடு முடித்து விடுவேன், நேரம் குறைவாக இருக்கின்றது. அல்லாஹுடைய பெரிய கிருபையில், அவனுடைய மேலான உதவியில், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மிக பெரும் பேரருள் தான் இந்த பகுதியில்
ஆரம்ப காலம் தொட்டு நிஸ்வான் உருவான விஷயம். அது கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு நிஸ்வானுடைய மதரசா துவங்கப்பட்டது. அதற்காக வேண்டி ஏற்பாடு நடைபெற்றது. ஆரம்ப காலத்தில் இங்கே பகுதியில் ஒரே ஒரு உஸ்தாத்பி இருந்தாங்க. இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சுபுகுக்கு பிறகு போய் அவங்ககிட்ட போய் ஓதிட்டு வருவாங்க. குடும்ப பெண்கள் சொல்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். அதற்கு பிறகு வேலை முடித்ததுக்கு பிறகு 10 மணிக்கு போய் திரும்ப ஓதிட்டு வருவாங்க. திரும்ப மாலையில் அசருக்கு பிறகு ஓதுவாங்க. இது சில காலங்கள் நடைபெற்று கொண்டே இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த உஸ்தாத்பி அவர்கள் இந்த பகுதியிலிருந்து தேவை நிமித்தமாக வெளியிலே செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் அதற்கு பிறகும் ஒரு வாய்ப்பை கொடுத்தா இந்த பகுதியில் இன்னொரு இல்மை போதிக்கக்கூடிய ஒரு உஸ்தாத்பி கிடைச்சாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்கும் என்பதாக ஒரு முயற்சி எடுக்கப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்துடைய நிகழ்வு இது. அந்த நேரத்தில் அல்லாஹ் கிருபை செய்யணும், அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும். நம்மளுடைய பள்ளியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய சிராஜுதீன் சாப் மாஸ்டர் அவர்களுடைய வீட்டில் அந்த மதரசா நடைபெற்றுச்சு. அல்லாஹுடைய கிருபையில் அந்த வீட்டில் ஒரு பகுதி கீழ் வீட்டில் தான் மதரசா நடைபெற்றுச்சு. தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் அந்த இடத்துல மதரசா நடைபெற்றுச்சு. அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நிறைவான மறைமுகமான உதவி அல்லாஹ் தந்தல்வானாக. அதிலிருந்து எந்த விதமான உலகத்துடைய சூழல் எந்த விஷயத்தையும் அவங்க கேட்கல. இந்த மதரசாவுக்காக வேண்டி நீங்கள் இது பயன்படுத்தி கொள்ளுங்க, இதுக்காக நீங்கள் எல்லாம் வேணால் செஞ்சு கொள்ளுங்க என்பதாக சொன்னாங்க. அல்லாஹுடைய கிருபையில் அந்த வீட்டில் மதரசா நடைபெற்றுச்சு. அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு தான் இந்த பெண்கள் மதரசா உருவாக்க வேண்டிய துவங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அல்லாஹுடைய பெரிய கிருபை 2016ஆம் ஆண்டு சரியாக 10 வருடம் கழித்து இந்த நிஸ்வான் மதரசாவுக்காக வேண்டி பள்ளிக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை வாங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்தான். சரியாக 10 வருடம். 2016ஆம் ஆண்டு இந்த இடம் வாங்கப்பட்டுச்சு. 4/8/2019ஆம் ஆண்டு இந்த மதரசா கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அல்லாஹுடைய பெரிய கிருபை. அல்லாஹ் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை தேவை என்பதாக முடிவு செஞ்சுட்டான், இது அவசியம் என்பதாக அவன் முடிவு செஞ்சிட்டான்னு சொன்னால் அதில் எந்த இடையூறும் வர்றதில்லை. அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் இந்த மஹல்லா வாசிகளுடைய பெரிய துவாவால் அவருடைய பெரிய உதவியால் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த மஹல்லா வாசிகள் பெரிய ஒரு வியாபாரிகள் நிறைந்த பகுதிகள் கிடையாது. இது சாதாரண மக்கள் தான், வியாபாரத்துக்கு செல்லக்கூடிய மக்கள் தான், அவர்களுக்கு அளவு சிறிய அளவில் வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் தான். ஆனால் அவருடைய உள்ளம் பெரியது, அவருடைய விசாலமான அந்த எண்ணம் பெரியது. அதனால் அல்லாஹுடைய கிருபையினால் அந்த மதரசா 2019ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு தான் ஒரு இடைவெளிக்கு பிறகு அது மதரசாவாக நடைபெற்று கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு தான் இந்த முபல்லிகா கோர்ஸ், பெண்கள் நிஸ்வான் முபல்லிகா கோர்ஸ் ஆரம்பிக்கலாம் என்பதாக மஷூரா செய்யப்பட்டு, உலமாக்களிடையே மஷூரா செய்யப்பட்டு, அல்லாஹுடைய கிருபையில் 2022ஆம் ஆண்டு இந்த கோர்ஸ் துவங்கப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்தில் நிஸ்வான் மதரசா என்பது அன்வர் மௌலானா அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த 2009-2010 காலங்களில் இங்கே மதரசாக்கு இல்லை, இடமும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் முதலாக இங்கிருந்து வெறும் குடும்ப பெண்கள் 11 பெண்கள் போனாங்க. இந்த மஹல்லாவிலிருந்து 11 பெண்கள் அந்த மதரசாவுக்காண்டி ஓத போனாங்க. அந்த மதரசாவுடைய விதையை அவங்க தான். அல்லாஹுடைய பெரிய கிருபை. அவங்க ஓதிட்டு இங்கே வந்தாங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருட காலமும் அந்த மதரசாவுக்கு இங்கிருந்து மாணவிகளை 10 மாணவிகள் 8 மாணவிகள் அனுப்பப்பட்டு கொண்டே இருந்துச்சு.
ஒரே ஒரு உஸ்தாத்வி இருந்த ஒரு சூழலுக்கு பிறகு அல்லாஹ் இப்படிப்பட்ட மஹல்லால் இப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தான். குறைஞ்சபட்சம் 30-35 உஸ்தாதுகள் இங்கே இருந்தாங்க. அதெல்லாம் குடும்ப பெண்களாகவும் இருந்தாங்க, வாலிப பிள்ளைகளாக இருந்தாங்க. எல்லாம் மனமுடித்து கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பகுதிகளையும் கண்காணிக்கப்பட்டுச்சு. அங்கே அந்த பகுதிகளையும் அவங்க உருவாக்குங்க என்பதுக்காண்டி அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டுச்சு. இதெல்லாம் இடைப்பட்ட காலங்களில் நடந்த நிகழ்வு இது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் 2022ஆம் ஆண்டு இங்கே முபல்லிகா கோர்ஸ் பெண்கள் நிஸ்வான் மதரசா ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதில் ஆரம்ப காலத்தில் அந்த நேரத்தில் ஒரு 11 மாணவிகள் இருந்தாங்க. இப்பொழுது 8 மாணவிகள் இருக்கிறாங்க. அந்த 11 மாணவிகளில் எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு போனனால அவங்க போயிட்டாங்களே தவிர்த்து, ஏன்னா இதை விட அதுதான் சிறந்த பாதுகாப்பு. ஆனால் மதரசால ஒரு ரூல்ஸ் என்ன ரூல்ஸ்னால், ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கல்யாணத்துடைய சூழல் வந்துருச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துறது. அதுக்கு பிறகு நீங்கள் லோக்கலில் இருந்தீங்கன்னா தாராளமாக ஓதுவாங்க, வெளியூர் போயிட்டீங்கன்னா அதுதான் சிறந்ததுன்னு சொல்லிடுவோம். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த 11 பேர் தாண்டி 8 பேராக ஆக்கி, அந்த 8 பேர் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய கிருபையில் 3 ஆண்டு காலங்கள் நிறைவு செஞ்சாங்க. இப்போ ஒவ்வொரு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மதரசாவுடைய சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னால், இது ஸ்கூலுடைய டைப் போல தான். ஸ்கூலில் காலாண்டு தேர்வு நடந்துச்சுன்னா மதரசாவில் காலாண்டு தேர்வு நடக்கும். ஜூனில் இருந்து ஏப்ரல் வரையும் மதரசா. இங்கே ஜூன் டு ஏப்ரல் தான் மதரசா. ரமதானுடைய காலகட்டத்திலையும் இங்கே மதரசா நடக்கும். இப்போ காலாண்டு தேர்வு ஸ்கூலில் நடந்தால் இங்கேயும் காலாண்டு தேர்வு நடக்கும். இங்கே ஆஃப் இயர்லி நடந்தால் இங்கேயும் ஆஃப் இயர்லி நடக்கும். இங்கே ஆனுவல் எக்ஸாம் இங்கே ஸ்கூலில் நடந்தால் இங்கேயும் அதே மாதிரி நடக்கும். அந்த தர்த்தீபில் தான். அதனால் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை, எந்த விதமான பாதிப்பும் வர்றதில்லை. ஏன்னா அவங்கவுங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, அவங்கவுங்களுக்கு தர்த்தீபாக அமைஞ்சிடறாங்க. சரியாக காலை ஒரு 9:30 மணி முதற்கொண்டு 2 மணி வரை இந்த இடத்துல நேரம் அவங்க கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் திங்கட்கிழமை முதற்கொண்டு வெள்ளிக்கிழமை வரை மதரசா தொடர்ச்சியாக நடக்குது. அப்போ மதரசாவுடைய ஒரு மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் அந்த சூழல் உள்ளவங்க அது 3 நாளுடைய அடிப்படையிலையும் ஜமாத்துக்கும் போகிறாங்க. பெண்கள் ஜமாத்து இங்கேருந்து போகிறாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இதெல்லாம் மதரசா நடந்து கொண்டே வருது. ஒவ்வொரு வருடமும் மே மாதத்துடைய அந்த முழுமையான மாதம் முழுக்க கரூர் இருக்கக்கூடிய அத்துணை மஹல்லாவிலேயும் உழைப்பு நடக்குது. நிஸ்வானுக்காண்டி உழைப்பு நடக்குது. இப்போ ஏழான்னு செஞ்ச நாளெல்லாம் இந்த கூட்டம்லாம் வர்றதில்லை. கரூருடைய ஹாலாத்து சொல்கிறேன். ஏழான்னு செஞ்சனால ஒரு இது கொடுத்துட்டோம், ஒரு விளம்பரம் கொடுத்துட்டோம், மாதம் நடக்குது, அது இல்லை. மாறாக ஒவ்வொரு மஹல்லாவிலையும் உலமாக்களின் மூலமாக பெருங்கொண்ட முயற்சி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மஹல்லாவிலையும் லிஸ்ட் எடுத்து அவங்க மீது உழைப்பு செய்யப்படுது. தனிப்பட்ட ரீதியாக அந்த பெண்கள்கிட்ட, அந்த ஆண்கள்கிட்ட, அவங்க கணவன்மார்கள்ட்ட, அவங்க தகப்பன்கிட்ட எல்லா இடத்துலையும் பேசப்படுது. பேசி அல்லாஹ்வுடைய கிருபையில் இங்கே மதரசாவில் வந்து தாখিলাனாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த தற்பொழுது இந்த மதரசாவில் இந்த மாணவிகள் இல்லாமல், இந்த 8 மாணவிகள் இல்லாமல் 30 மாணவிகள் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயரில், தேர்ட் இயரில் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கிருபையில் 30 மாணவிகள் இருக்கிறாங்க. எல்லாமே தஷ்கீல் செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் இங்கே ஃபாயிதாவை பார்த்த உடனேயே அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு சால்வ் பண்ணிடுறாங்க, அதுக்காண்ட முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் மதரசாவுடைய நிகழ்வு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அவனுடைய பெரிய உபகாரம் தான். இதுவரையும் அல்லாஹ் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கிறான். இன்னும் இந்த மதரசாவை கியாமத்து நாள் வரை காயும் தாயமாக ஆக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அதற்காக நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்க. இந்த மஸ்ஜிதுக்காக, இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்காக, மதரசாவுக்காக, மதரசாவுடைய மாணவிகளுக்காக, பொதுவாக இந்த மதரசாவில் பயிலக்கூடிய மாணவிகளுக்காண்டி அத்துணை நபர்களுக்காண்டியும் முதல்ல நம்ம துவா செய்யணும். அதோடு சேர்த்து இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய நாம் இந்த மஸ்ஜித், இந்த மதரசாவுடைய அத்துணை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டியும் முயற்சி செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம முயற்சிகள் எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. மென்மேலும் இதனுடைய வளர்ச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல்வானாக. அத்துணை மஹல்லாக்களிலும் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் நிஸ்வான் உடைய முயற்சிகள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அது மஷூராவில் இருந்து கொண்டே வருது. இதை போன்ற எல்லா மஹல்லாக்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசாவை காயும் தாயமாக ஆக்கி கியாமத் நாள் வரை இதை நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்குரிய காரணிகளாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக நம்முடைய அழைப்பை ஏற்று
சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி பேராசிரியர் ஜாமியா அல் உஸ்வத்துல் ஹசனா ஷரியத் கல்லூரி